எங்க அப்பா பேரு ஏலே, எங்க அப்பா என்ன சூப்பர் ஸ்டாரா? பெரிய எந்திரியம் படம் எஃபெக்ட்லாம் கொடுப்பாங்க, நடக்கு நடக்குன்னு. எங்க அப்பா யாரு தெரியுமா? ஆம்பளை ஆளு. எங்க அப்பா பேரு நம்பு. நம்புவா? அவங்க எல்லாம் சிரிச்சுக்கிறாங்க ஏதாவது டவுலி மீனிங்ல. நம்பிராஜ் எங்க அப்பா. எங்க அப்பாவுக்கு தொழில் விவசாயம். அதுக்கு ஏன்டா சோக மியூசிக் வாசிக்கிற? எங்க அப்பாவுக்கு ஒரே ஒரு பொண்டாட்டி. எல்லாத்துக்கும் ஒரு பொண்டாட்டி தான் வச்சிருக்கேன். ஆமா வாத்தியாரே. எங்க அம்மா பேரு எங்க ஆத்தா. எங்க அம்மா பேரு நங்கு. அங்கு அங்கு சிவகங்கையில் ஒருத்தன் பேசிட்டு இருப்பான், இந்த கலட்டு பையன். அங்கு அங்கு டக்கு டக்குன்னு கேட்டா ரசிகர் மன்றம் பண்ணுவேன். அங்கு அங்கு இவன் இங்க இருந்து இங்க போயிட்ட, அவனுக்கு என்ன நீர் கசிவோ. எங்க அம்மா பேரு நங்கை மோகினி. தம்பி இதுக்கு முன்னாடி மகிழி வாச்சியாப்பா? எங்க அம்மா மத்தம்மா மாதிரி கிடையாது. இந்த பாம்பு ஆடாது, ஏன்னா இது சுருட்ட பாம்பு. மத்தம்மா மாதிரி கிடையாது எங்க அம்மா. என்ன பெத்தம்மா. உங்க கூட பிறந்தது எத்தனை பேரு? வாடாக்கலாம் பாத்தியாரே. உங்க கூட பிறந்தது எத்தனை பேர்? எங்க கூட பிறந்த 3 பேர். நீங்க நகைச்சுவைக்கு ஒரு அழகு கிடையாது. நீ விஜய் டிவிக்கு போகலாம். விஜய் டிவி நம்ம ஊருக்கு வந்துடும். என் கூட பிறந்த மொத்தம் 7 பேரு. எங்க அப்பாட்டையும் எங்க அம்மாட்டையும் கேட்டேன், 7 பேரை ஏன் பெத்தீங்கன்னு. என்ன சொன்னாரு? சொல்லலை. ஏன்? எங்க அப்பா மருந்தை குடிச்சிட்டார். எங்க அம்மாட்ட கேட்டேன், 7 பேரை ஏமா பார்த்தேன். எங்க அம்மா சொன்னிச்சு. என்ன சொல்லுச்சு? உங்க அப்பனுக்கு எனக்கு அன்னைக்கு பொழுது போகிறதுக்கு எதுவுமே இல்லைப்பா. சரி. இன்னைக்கு எல்லா ஊரோட 100 நாள் வேலைக்கு போகிறாங்க. அன்னைக்கு பிள்ளை வைக்கிறதே 100 நாள் வேலை. இன்னைக்கு அட்டையை பதிஞ்சு கையில் வச்சா செம்ம காசு வருது. அன்னைக்கு என் மேலே கை வச்சாரு உங்க அப்பா, பிள்ளை வந்துச்சு. 7 விளையோடு உங்க அப்பா என்னை விடலப்பான்னு சார். நான் சொன்னேன் விளக்க மாட்டேன், அடிக்க வேண்டியதானம்மா. 8வது பிள்ளைக்கு எங்க அப்பா போய் எங்க அம்மா காலில் விழுந்தார். எது காலில் விழுகிறாரு? 2 பேரா சேர்ந்து விளையாண்டுக்குருவாங்க, இன்னொரு பிள்ளையை பார்த்துக்கிறோம். சரி. எங்க அம்மா சொன்னிச்சு, போறையா அருவாமனை எடுத்து வெதரில் வெட்ட விடான். ஆனா எங்க அப்பா வெறுகண்ட வேங்க அருவாமனை தூக்கிட்டே ஓடினார். எதுக்கு? வெட்டிடுவான். அருவாமனை இப்படி பிடிச்சிட்டே ஓடி பழத்தை தாண்டினார், வெட்டியே விடுச்சு. சரின்னு மகனே காந்ததுன்னு பக்கத்து வீட்டுக்காரன் நிறைய போதில் இருந்திருக்க முதல் தோதலை அப்பீட்டேன். அப்புறம் என்னாச்சு? அப்புறம் பச்சி ஓட்டாங்க, வெதர் பச்சி. நேற்று காலையில் ஒரு 3 மணி இருக்கும். சரி. நல்லா தூங்கிட்டு இருந்தேன். தூங்கிட்டு இருந்தேன்னா எதுக்கு நீ கூடாது. தூங்கிட்டு இருந்தேன். சரி. மகனை வீரத்தை வேண்டாருங்க அப்பா. தூக்கத்தில் என்னப்பா நெஞ்ச நம்பத்தின வீட்டை விட்டு வெளியே விடாண்டார். அந்த இடி விழுந்துருச்சு தலையில. எனக்கு 2 பொண்டாட்டி. 2 பொண்டாட்டி? எதுக்கு மத்தியில் ஒன்னு பேரு ஆந்து, இன்னொரு பேரு சாந்து. அடி என்ன கிளியே தன்னந்தனியே அந்த வனவர சம்மதம்மா. கண்ணை எத்தனை பெண்களை மேடையில் கட்டி பிடிச்சிருக்கேன். இன்னைக்குத்தான் எலி ஸ்டாண்டு குத்துன மாதிரி இருக்கு. சுருக்கு சுருக்குன்னு குத்துறது. கண்ணே என்ன இலவ திணிச்சியோ கண்ணே. இந்த இடைய மேல ஒரு ஆம்பளை ஊரா உன்னைய கட்டணும்னு ஆசைப்படும்.
இதை நோ, நான் உங்களை விட்டு யாரையும் கட்ட மாட்டேன். வர வர உன் தலை பொட்டை வரைஞ்சு போச்சே கண்ணே. அதுக்குதான் சொன்னேன் பூச்சி மருந்து அடி, குருத்து பூச்சி அடிக்க முட்டேன். அடுத்த வருஷம் இதே இடைமல இருக்கு. நம்ம வரும்போது ஒரு ஆண் ஒன்று ஒரு பொண்ணு ஒன்று பெற்று தூக்கிட்டு வரணும். ஏன் அழுகிறாய்? அது நடக்காது மாமா, நடக்காது. இல்லை நடக்காட்டாலும் தவந்தாலும் தூக்கிட்டு வருவான். தவக்கவும் செய்யாது, உருளவும் செய்யாது. ஏன் ஏன் ஆனந்தி? எனக்கு கற்பப்பை எடுத்து 7 வருஷம் ஆச்சு. பரவாயில்ல, கட்டப்பையை வச்சு அடிச்சு தள்ளிடுறேன் வா. ஆனால் இன்னைக்கு தேன் பொம்பளை எப்படி பார்க்குறேன், உடம்பு பூரா ரோமம் வந்த பொம்பளை. முகரைக்கு பாரு, கவுரு சன்னல் கக்கூசுங்கிட்டு வர நிலை போமுண்டாச்சு, நல்லா வாயில வந்துடும். கண்ணே மாமா, பூவே பூச்சூடவா. என்ன 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 பிரகதி பிரகதி அருகில் வாடா. எதுக்கு மாமா என்ன கூப்பிட்டீங்க? 2 பேரும் ஜரபத்து புலியே. ஐயாடச்சி, எதுக்கு மாமா என்ன கூப்பிட்டீங்க? இவதே உங்க அக்கா. எனக்கு அக்காவே இல்லையே. எனக்கு தங்கச்சியே இல்லையே. இவன் எந்த இது எந்த காட்டுலயே? இது என்ன? ஏய், ஏய், மரியாதை இருக்காது. தேவையில்லாதது. மூஞ்சி முகரையும் பாரு. மகரே வல்லல பாரு, 50 கிலோ மிளகா வாங்கி அரைச்சி இதுல புனது மாதிரி இருக்கா? எது இருக்கு? போங்க. ஏண்டி உனக்கு புருஷன் கிடைக்கல? ஏய், உனக்கு புருஷன் கிடைக்காம ஏன் புருஷன்? உனக்குலாம் ரசம் ஒரு இருக்கா? கொட்டை கம்பூடைய உனக்கு கிடைக்கல. ஏன் என் புருஷனை நான் எப்படி வச்சிருந்தேன்? சரி தூக்கணும். சரி என்ன மேத்துக்கு ஏன் டவுசர் தூக்கி போட்டு வந்த? நீ தூக்கு, எங்க அப்பா என்ன மாமா அப்படி? இளைய தாரம் என்னைக்குமே மூத்த தாரத்துக்கு பாசத்தோட இளைய தாரத்துக்கு தான் அதிகமாக ஆம்பளையால் பாசம் கொடுப்போம். அதனால நீ இளைய வடியா, அதுதான் உங்க அக்கா பிளாஸ்டிக் தேவடியா. நீங்க 2 அடிச்சிடக்கூடாது, ஒரே பிரிச்சுல உங்க கையை வச்சுக்கிறோம். கையை பிடிங்கடி. இவ கைய போய் தொடாத. அப்படி ஒண்ணு நீ சிரமப்பட்டுக்கிட்டு என் கை மேல தொடவே. அது உனக்கு சிரமப்படுச்சுன்னா திருப்பேசில கை வைக்கிறியா? எரிச்சிடுறேன். எதையுமே சொந்தமா வாங்குற பழக்கமே இல்ல. தங்கச்சி, என் தங்கச்சி ஆண்டு விழாவுக்கு போட்ட ட்ரெஸ். ஆத்தா ஆத்தா அள்ளி என்னதே தேனை கொட்டி பிடிச்சா? பூந்தீனில் கலந்து சங்கீதம் படிப்பதன தள்ளாடி நடப்பதில்லை. பூந்தீனில் கலந்து வண்டி எழுந்து சங்கீதம் படிப்பதன தள்ளாடி நடப்பதில்லை. ராதை வெளிதனில் ஏறி நடப்பால் நல்ல நேரமரம் எப்போதும் நல்ல புகழ் தன்னை மலர்ப்பால் நல்ல காலமரம் அவள் ஆரம்ப நிலையில் வீணாக ஜொலிப்பார் தலைவண்ண தாரத்தில் வருவார் அதில் எனக்கும் ஒரு தயக்கம் நல்ல நாள் பார்க்க தொடங்கிடும் பூந்தீனில் கலந்து கொள்வண்டு எழுந்து சங்கீதம் படிப்பதென்ன தள்ளாடி நடப்பதென்ன கட்டானை மேனி ஒன்று ஆடல் நடத்த வட்ட
வயசுக்கு நல்லாரு, நல்லா இருக்கீங்களா எல்லாரும்? 95 வயசுக்கு நல்லாரு, 85 வயசுக்கு நல்லாரு. பல குடும்பத்தை கருத்துருவீங்க நீங்க ரெண்டு பேரும். ஆமா, நம்மள எங்க வரணும், எதுக்காக வந்திருக்கோம், ரொம்ப நேரமா தங்கச்சின்னு கூப்பிட்ட காரணம் என்ன? அப்பா என்னை அழைத்தார். என்ன சொன்னார்? தயிர் சாதம் வெங்காயம் பிச்சு வைக்க சொன்னார். நல்லா சாப்பிட்டீங்களா? பறவை விரட்ட சொன்னார். பறவைகளை விரட்ட சொன்னாரு. எங்க போய்? திரைப்படத்துல போய். குற்றாலத்துக்கு போய். குற்றாலத்துக்கு போமா? இங்க தாத்தா என்னடா வர வர நந்தவனம் கிழிஞ்சு போய் கிடக்கு. பாத்தியாத்தா நம்ம மரங்கள் எல்லாம் பூச்சி வெட்டு. எப்படி மரம்லாம் பூச்சி விட்டா? ஆமா, அது பூச்சி வெட்டு. இல்ல தண்ணி இல்லாம வாடி கிழிஞ்சிட்டானே பறமை. அதனால பறவைகளை விரட்ட வேண்டும். தங்கச்சி என்னன்னா பறவை விரட்டுறது பெருசு கிடையாது. சரி, ஆலோலம் சோன்னு விரட்ட சொன்னார். ஆலோல சோன்னு விரட்டணும் அவ்வளவுதானே. ஆலோலே இருந்தா நம்ம பிள்ளைகள் எல்லாம் அமிர்தபானம் மீண்டுகிறார். ஆலோலம் ஆலோலமே பாத்தீங்களா? ஆமா, கொலை குளம் மாயாண்டி சிசியன். ஆலலோ ஆலலோ ஆலலமே ரைடு ஓவர். சின்ன சின்ன சிட்டுகளா அழகான ஒரு வழியா பள்ளிக்கூடம் விட்டுட்டேன். அண்ணா, ஏமா இந்த பறவைகளை ஏன் போகல, என்ன காரணம்? நீங்க அது போய் அறையில அத்தா சாமி கோளாறு. சாமி கோளாறா? சாமி குறை. எந்த குறை இருந்தாலும் ஏன் பறவை போல தெரியுமா? ஏன் போகல, என்ன காரணம்? நீ வரும்போது நடைய மாத்தி நடந்து வந்த. எப்படி நடந்து வந்தீங்க? ஓஹோ, நடைய மாத்தி நடந்து கால வந்ததால. கெந்தாம வந்தாத்தேன் பறவை. ஆஹா. தங்கச்சி என்னங்கண்ணா? முருகன் குறைதான். முருகன் குறைதான். குலக்கடவுள் குமரனை வணங்குவோமா? இப்ப வேணாம், உள்ள போய் சாம்பிராணி. அததான் நான் இப்ப என்ன சொல்றேன்னா, எந்த குறை இருந்தாலும் கந்தன் குறை ஆமாத்தா, இருக்கக்கூடாது. ஆமாத்தா. யாருடைய கடன் இருந்தாலும் ஆறுமுக பெருமான் கடன் இருக்கக்கூடாது. எல்லோரும் ஒன்றாக சென்று பரன் மீது நின்று அப்ப குன்று இருக்கமெல்லாம் குமரன் இருப்பான் அல்லவா? கந்தனை மனதார நினைப்போம். கந்தனுக்கு அரோகரா, முருகனுக்கு அரோகரா, வேலனுக்கு அரோகரா, 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 அரோகரா. வெற்றிவேல் முருகனுக்கு நாங்க பழனி போயிட்டு வர்றோம். சரி வாத்தியாரே, பஞ்சாமிர்தம் வாங்கிட்டு வாங்க.